அப்படி கேட்கறதுல பல்ல இருக்குதுன்னு சொல்ல வேணாங்கறியா? சொல்லத்தாண்டா செய்வேன். நீ போய் விழுந்தினா நாசமா போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கடமை சொல்றேன். இல்ல அந்த சங்கராச்சாரியார சொல்றான். டேய் இவ்வளவு நான் மீடியா கூட சொல்லுவோம் கூப்பிட்டு உலக நாடுகள் பூரா கூப்பிட்டேன். இன்னைக்கு என்ன பண்றான்? ஓடி ஒளிரான தவிர எங்களுக்கு மூட்டி விட்டு சிலைபிக்கு செவத்துல சிலைபி அடிச்சு விட்டு சண்டை முட்டி விடுறானே தவிர, அல்லது ஏன் முஸ்லீம்களே எனக்கு எதிராக திருப்புறானே தவிர, முஸ்லீம் பத்திரிகையிலேயே என்னுடைய நிகழ்ச்சிகளை போடவிடாமல் தடுக்கிறானே தவிர, நான் எத்தனை பேர்த்த பகைச்சுக்கிட்டாலும் என் அல்லாஹ் நம்புறேன், அவனுக்காக குரல் கொடுக்கிறேன். நாளைக்கு விடுகின்ற பொழுது கூட நான் கபனோடு எந்திரிக்க வேண்டும், கபரில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே உணர்வோடு தான் நான் நடந்துட்டு இருக்கேனே தவிர, உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னோ, இந்த கூட்டத்துல நல்ல பேர் வாங்கணும்னோ, இந்த சர்க்கார்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னோ நான் வரல. நோ, நீ செருப்புல அடிச்சாலும் நான் பேசிட்டு போகத்தான் போறேன். அது என் அல்லாஹ் உயர்த்தி மத்தவன் நல்ல ஆட்சியில வச்சுதான் பேச போறேன். நீ எல்லாம் பொய்யா போறட்டேன். இங்க மாத்திரம் இல்லடா, நான் வாழ்ற இடங்களெல்லாம் சொல்றேன். நான் போய் முஸ்லீம் நாட்டில் இஸ்லாத்தை போதிக்க மாட்டேன். தட் இஸ் நாட் பப்ளிக் அட் ஆல். முஸ்லீம் இஸ்லாத்தை பேசுறதா? நோ, நான் முஸ்லீம் போய் இஸ்லாத்தை பேசுறேன். ஏன்னா அவன் கண்ணீர் குருடனா இருக்கான். அவன்கிட்ட இஸ்லாத்தை போதிக்காம இருந்தா நம்ம சுயநலவாதி. அல்லாஹ் நமக்கு அருளாக இறுதியாக இறக்கி வைத்த மார்க்கத்தை சுயநலவாதிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு சுயநலம் பிடிக்கவில்லை, பொது நலம் தான் தேவை. சரி, ஹஸ்ரத் அலி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கடைசியாக ஆற்றிய உரையின் சுருக்கத்தில் இஸ்லாத்தின் பெருமைகளை சொல்லி இருக்கிறார். பேசினா விடிய கூட பேசலாம், உங்களுக்கும் டைம் ஆயிடும். காலையில இருந்து போட்டு இவனுங்களை அறுத்துட்டானுங்க. இதான் தமிழ்நாட்டில் கடைசி கூட்டமா இருந்தா அதுக்கும் நினைக்கிறேன். அவங்க மனசுல உள்ள குறைகளை அவங்க மனவாதியை தெரிஞ்சு சொல்லுங்க. அதனால தப்பு இல்லை. அடிவாள கிடைச்சா வாங்க. அல்லாவுக்கா என்னத்தான் நீ பண்ண சொல்லிட்டான். உன்னை நான் கலவரத்தை தூண்ட சொல்லல. உங்ககிட்ட இருக்கிற நிலவரத்தை எடுத்து வைத்தா அது என்ன தப்பு? உன்னுடைய இந்திய சகோதரன் ஒருத்தர் கூலியில வந்துட்டு இருக்க நீ பார்த்துக்கிட்டே இருக்கு சொல்றியா? வேண்டாத்தா, தடுக்கப்பார். என்ன கூப்பிடு. உலகத்துல எந்த நாடு புத்த நாடா சீன நாடா எங்கு வேண்டாலும் நான் சொல்கிறேன், எடுத்து போதிக்கிறேன். மக்கள் இரவும் பகலும் என்னிடம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், சென்று கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு பேர் இன்னைக்கு பல நாடுகள்ல முஸ்லிம்கள் வந்து நோன்பு வச்சிருக்காங்க தெரியுமா? 13ஆம் தேதி கூட்டம் நடக்கணும்னு. ஏன்? நான் போய் அன்னைக்கு கிறிஸ்துவ தலைவர்களோடு மோதுகிறேன். ஓ மார்க்கமா ஏ மார்க்கமா ஒண்ணுக்கு குறை கொடு. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய ஹஜ்ரத் அலி அவர்கள் நினைவாக இஸ்லாமிய இளஞ்சிங்கம் பழனி பாபா அவர்களுக்கு திருச்சி நகர தஞ்சாவூரோட மீலாத் கமிட்டி தலைவர் பி.கே.ன் முன்னிலையில் பொதக்குடி ஜமாத்தார் அவர்கள் இந்த வீரவாளை அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அப்புறம் கொடுக்குற மாதிரியா? கத்தி கொடுக்கறது போல்டா கொடுக்கலாம். என்ன பண்ணி போறேன்? புடிச்சா போறேன். கட்ட முதலமைச்சர் வைக்க சொன்னா வச்சுக்கிறோம். என்னமோ டபுருக்கு வைக்கிற மாதிரி தட்டுல வாழ்னு கொடுக்கறது முடிவு பண்ணிட்டோம். அது போல்டாவே கொடுத்தா என்ன ஆகிட போகுது? ஒன்னாக போறது இல்ல. ஏன்னு கேட்டா நம்மள போட்டு போயிருமே. கத்தி வச்சுக்க சொல்லிட்டு இருக்காரு எங்க ஊர் முதலமைச்சர். நான் வச்சிருப்பேன். எங்க நம்ம வந்து நான் கிளீனா வச்சிருப்பேன். கையில கட்டிட்டு கோர்ட்டுக்கு போவேன். ஏன்டான்னு கேட்பாரு. எங்க பிளாக் ஸ்குவாட் பாரு, பிளாக் ஸ்குவாட் எப்போ வச்சிருப்பேன். ஒரு பெயில் போடும்போது எப்படி போன தெரியுமா? I am a law abiding citizen of this country. இந்த சட்டத்தை மதிப்பவன், இந்த ஊரினுடைய சட்டத்திட்டங்களை மீறாதவன், எனக்கு கணம் நீதிபதி அவர்கள் நியாய வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி சொல்லணும். நான் கத்தி வச்சுட்டு போனேன். என்ன பெயிலுக்கு வந்திருக்கேன், ஏன் சட்டத்தை மதிக்க என்ன? எவ்வாறு நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டார்ல கத்தி வச்சுட்டு சொல்லி, அதனால இதை கையில போட்டு ஸ்விம்மிங் வால் எடுத்து கையில கட்டிக்கிறது. அவர் ஜட்ஜி செய்து கத்தியில இருக்காரு. முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அதனால கட்டி. ரெண்டு அர்த்தம் பார்த்துக்கோ. நீ தப்பா சொல்ல எழுதுன, அதனால முதலமைச்சர் சொன்னாலும் இது போல்டா அந்த கையில கட்டிக்கிட்டே போயிடுறது. பாருங்க நல்லா அழகா இருக்கும். ஜப்பான்ல வாங்கின இந்த கட்சி அதை வச்சு கையில கட்டி போய் உட்காந்துக்கிறது. மேஜிஸ்ட்ரேட் கேட்டாடுறது என்னன்னு, முதலமைச்சரோட உத்தரவை கீழ்படுத்தி நடக்கும். வாட் இஸ் தட்? நைஸ் கட்சி. இன்னும் இது எதுக்கு? முதல்ல பருத்தி குத்தி சீவரத்துக்குன்னு ஈரோடு கோர்ட்ல. இன்னும் அப்படின்னாரு. சும்மாரியா டாக்டர் சொல்லிட்டு போடு, எனக்கு அல்சர் இருக்குது, ஒரு ஆப்பிள் எடுத்து சீவி அறுத்து குத்தி திங்க வச்சிருக்கிறேன். அல்சரு அப்போ வலிக்கும், அதுதான் வச்சிருக்கிறேன். அறுத்து குத்துனா தெரியுமில, காரணம் கட்டி கொடுக்குற தபுருக்கு வச்சு கொடுத்த மாதிரி வீர வாழ்ற அழகா எடுத்து கொடுறா. போருக்கு புறப்பட்டு போருக்கு வாழ் தேடுவதுதான் இஸ்லாத்துக்கு தேவையை தவிர பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுவானா? சாலிகான பிள்ளை பாருங்க.
என் பிள்ளைக்கு நான் மாப்பிள்ளை தேடி உங்க ஊருக்கு வர்றேன்னுட்டா அப்ப சாலிகானவர் அஜர்ஸ் மாதிரி சாதுவான ஆளை பார்க்கலாம். இப்ப எனக்கு தேவை போருக்கு வாழ் கொஞ்சம் பொறுக்கி போய் மாதிரி ஆள் தான் வேணும். 4 பக்கம் 3 தட்டுறானா ரெடியா இருக்கவன் எனக்கு வேணும். நான் ஏட்டா போருக்கு வாழ் தேடுறவன்ட்ட போய் கொஞ்சம் சபராளியா பேசுங்க பாவா, சாந்தமா பேசுனா என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடி வரும்போது வேணா அந்த பையங்க நாங்களாம் நல்லவங்க பாபா, எங்க ஊர் ரொம்ப அமைதியான ஊரு, அப்ப எனக்கு அந்த ஊர் வேண்டாம். எனக்கு கொஞ்சம் அடாவடியான ஊர் தான். I am a sportive man. I am not I don't want to waste my life. அல்லாஹ்வை எவன் பேசினாலும் குர்பான் தான். ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, உயர் நீதிபதியா இருந்தாலும் சரி, எங்க அத்தாவா இருந்தாலும் சரி, நான் பெத்த புள்ளையா இருந்தாலும் சரி, எனக்கு புள்ள குட்டி கிடையாது. என்ன அத்தா அம்மாவும் கிடையாது. எங்க யாரு பேசுனீங்கனாலும் எனக்கு தெரியும் இது பெயிலபிளா நான் பெயிலபிளான்னு. அதை பத்தி கவலையே இல்லை. இனிமேல் எங்க ரசூல்லாவை மேடை ஓட்டு பேசுனீங்கன்னா அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர்னு போட்டு. ஆமா, என் திருக்குரானின் மீதானை அல்லாஹ், நான் முனாஃபிக் அல்ல, சொல்லொன்று செயலொன்று கொள்பவன் அல்ல. நான் சொல்லி அதை செய்வேன், செய்ததைத்தான் சொல்வேன். அது எவன் பேசினாலும் சரி எங்க அல்லாஹ்வை ஒரே போடு நாரே தக்பீர் அல்லாஹ். அதுக்காக தூக்கு கிடைக்குதுன்னா அந்த கைத்தை நான் முத்தமிட தயார். கேட்டுக்கிட்டு சும்மா போக மாட்டவே மாட்டேன். நீ கொடுத்த வாழ் எனக்கு ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஐ லவ் தி வாட்ச். என்ன அரபு நாட்டு வாழ் தானே உள்ள பிடிச்சி மூணுனா இப்ப என்னடா பண்ண போறேன்? சவுதி சர்க்காரை கூப்பிட்டு இருக்காண்டா. அவன்கிட்ட போய் நான் சொல்லுவேன், சவுதிக்காரன் இந்தியாக்காரன் ஒரு மாதிரி பாக்குறவனுக்கு லொல்லு, பெரிய ரசூலாவோட வாரிசுன்னு நினைப்பவனுக்கு. ஏய், யூ ஆர் வாக்கிங் அமாங் இஸ்லாம் முஸ்லிம்கள். நாங்க காதீர்களுக்கு மத்தியில் நடக்கிறோம்டா அக்னி பரீட்சை. நம்ம ரசூலா என்ன பண்ணாங்க தெரியுமா? 1,00,000 மக்களை பார்த்து கடைசி அஜின் போது கேட்டார்கள், யாரிடமாவது ஒரு பொய் சொல்லி இருக்கிறேனா என்று. மௌனம் தான் பதிலாக வந்தது தோழர்களே. 1,00,000 சில்லறை மைல் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் அமர்ந்திருந்த போது, தன்னுடைய கடைசி அச்சு முடிந்து வந்த போது, கடைசி கூட்டத்தின் போது பெருமானார் என்ன கேட்டார் தெரியுமா? இந்த கூட்டத்தில் யார் மனதையாவது புண்படுத்தினேனா என்று. மௌனம் தான் பதில் வந்தது. அங்கே துரோகிகள் இருந்தார்கள், விரோதிகள் இருந்தார்கள், முனாஃபிக்குகள் இருந்தார்கள். யாரையாவது குற்றம் சொன்னேனா? இல்லை. குறைபாடுகள் கண்டீர்களா? இல்லை. கடன் மாத்திரம் 3 ரூபா இருந்தது, நாங்க கொடுத்தாங்க. 1,00,000 பேர் அட்டஸ்ட் பண்ண வர்றான். அட்டஸ்டட் காப்பி வாங்கிட்டு சொல்றாங்க பள்ளிக்கூடத்துல. மை ப்ராஃபிட் வாஸ் சர்டிஃபைட் பை 1 lakh. உங்களுக்கு சவுதி சர்க்கார் அழைப்பு கொடுத்தான். இனிமேல் எங்க இந்தியாக்காரனை கொஞ்சம் பார்த்து பெருமையா நடடா. குஃப்ரிஸ்தான்ல 90% குஃப்ரிஸ்தான்ல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க தலையில குரானை சுமந்துக்கிட்டு தோல்ல அதீத சுமந்துக்கிட்டு போறோம். முதல்ல குரான், அப்புறம் தான் அதி. ஏன் எவனாலும் சேலஞ்சு போ. எங்க அம்மா அமெரிக்கால வா, அமைதி இருக்கா? இல்ல. அமெரிக்கா சோசியலிசம் செத்து போச்சு. அமெரிக்கா சோசியலிசம் செத்து போச்சு. கணக்கு கேட்டுக்கோ. உலகிலேயே ஜனநாயக நாடு அமெரிக்கா தானா? அமெரிக்காவின் தான் சொல்கிறார். உண்மையில் அந்த ஜனநாயகம் யாருக்கு? அங்கே பசியால் வாடும் 1,80,00,000 வறிய மக்களுக்கா, அல்லது 18 கோடி வறிய மக்களுக்கா, அல்லது வீக நாட்டிலே கொடிய வறுமைக்கு வறுமை, எழுத்தறிவின்மை, கொத்தடிமைகளாக உள்ள 1.7 கோடி குழந்தைகள். அமெரிக்கா போன்ற நாடுகளில் வசதியாக வாழ்பவர்கள் மத்தியில் தான் ஜனநாயகம் வாழும் போதும் சுரண்டுபவர்களுக்கு சுதந்திரம் போதாதா? 4-5 பேராகத்தான் இருக்கட்டும். புள்ளி விவரங்களை கவனியுங்கள். 24 நிமிடத்திற்கு ஒரு கொலை, ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கு ஒரு கற்பழி, 51 வினாடிக்கு ஒரு முறை ஒரு